உலக தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் இலங்கையிலிருந்து மைசூரன் தீபன். முக்கியமாக என்னுடைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்தா தெரியும். அதாவது ஒரு பாடலை கேட்டு வாசிக்கிறதுக்கான பயிற்சி அது உங்களை ஒரு எதிர்காலத்தில் பல விஷயங்களை நோக்கி நகர்த்தி செல்லும். அந்த அடிப்பில் பார்க்க போனால் நீங்கள் கீபோர்டை சுயமாக வாசிக்கணும்னா நீங்கள் ஒரு புது இசையை உருவாக்க முடியும். இல்லது ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்க இசையை இன்னொரு வேறு உதவி இல்லாமல் நீங்கள் அதை வாசிக்க முடியும். பாடலை படிக்க முடியும், இல்லை வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க முடியும், கீபோர்டை வாசிக்க முடியும். ஸோ இது எல்லா விஷயத்துக்கும் அது ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்குது. அந்த இடத்துல இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு ஹியரிங் பயிற்சி தான். பலமையாக நம்ம பார்க்குற இந்த வீடியோவில் போய் பார்த்தா நிறைய இருக்கும். பட் நான் இதை ஏன் திரும்ப இந்த விஷயத்தை நான் ஒரு பாடல்களாக எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு சொன்னால், இந்த ஹியரிங் பயிற்சி இல்லாமல் நீங்கள் எந்த பெரிய கோர்ஸை போய் படித்தாலும், எந்த பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் மியூசிக் படித்தாலும் நீங்கள் அங்கால அடுத்த கட்டம் போக முடியாது. அப்படி இல்லாத ஒரு ப்ராப்பராக ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருந்தால் அங்கே நிச்சயமாக இந்த பயிற்சி தான் உங்களுக்கு தருவாங்க, தர வேணும். ஸோ சில இடங்கள் அது இல்லை என்ற நேரத்தால் நான் இப்படியான விஷயங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். சரி, இன்றைக்குமே என்ன சொன்னால், அதாவது கீபோர்டு வாசிப்பை இலகுபடுத்துவதற்காக நான் ஒரு வெள்ளைக்கட்டையில் அமைந்த ஒரு நல்ல ஒரு பாடல் உண்டு உங்களுக்கு தாரும். கேட்டு பாருங்கள், வாசித்து பாருங்கள். உங்களோட விரல்களுக்கு நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும். பிகினர்னு சொல்லுவாங்கல்ல, ஆரம்பத்தில் இந்த போராக்களுக்கு இந்த மாதிரி பாடல்கள் வாசிக்கிறது மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் உங்களோட விரல்களை பயிற்சி எடுக்கிறது பெருமதியான ஒரு வீடியோ அமையும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளை பெரிய பெரிய விஷயத்துக்கு கொண்டு செல்லும். அந்த அடிப்படையில் இந்த வீடியோ உங்களுக்கு அதை தரும்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகிறேன். ஓகே, ஆசைப்பட்ட எல்லாத்துக்கும் காசு இருந்தால் வாங்கலாம், எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம்ன்ற பாட்டு தான் இது. இது கேட்டு பாருங்கள். இதெல்லாம் சில அசைவுகள் இருக்கும் பாருங்கள். இதில் ஒரு அசைவு பாருங்க. இதெல்லாம் ஒரு ஹார்மோனியம் பேஸ் பண்ண ஒரு பாட்டு தாங்க. ஹார்மோனியம் அதெல்லாம் இப்படி தான் வாசிப்பாங்க கூடுதலாக. இது ஃப்ளாட். ரெண்டு மூணு அசைவு இருக்கு. அந்த அசைவு இந்த பாடலை அழகாக காட்டும். அதுதான் ஒரு விஷயம். இதில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்லூடு மிதிக்கும். இதுலேயும் ஒரு அசைவு வருதாங்க. ஹார்மோனியம் வாசிக்கிறாங்கள பார்த்தீங்கன்னா இப்படி தான் வாசிப்பாங்க. இங்கே பாருங்களேன். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னால், ஒரு கோட்ஸை பேஸ் பண்ணி பார்ப்போம். கோட்ஸ் எப்படி வருது இந்த பாட்டுக்கு சொல்கிற விஷயத்தை பார்ப்போம். பாருங்க, திரும்ப பாருங்க. ஆசைப்பட்டு எல்லாத்தையும் ஏ மைனர் என்ன கோட்ஸ். இப்போ ஏ மைனர், ஜி மேஜர், அடுத்த என்ன எஃப் மேஜர்,
இப்போ உங்களுக்கு விளங்கிட்டு என்னென்ன கோட்ஸில் வந்திருக்கணும். முதலாவது கோட்ஸ் ஏ மைனர், ஜி மைனர், எஃப் மேஜர், இ மைனர். இவ்வளோ மெயினான கோட்ஸ். எஃப் மைனர், ஏ மைனர், அப்போ நான் ஒரு பாட்டில் ஒரு முக்கியமான கட்டங்களை வாசிக்க நேரம் இந்த கோட்ஸாக இந்த பாட்டிலேயே மெயினான நோட்ஸாக இருக்குது. தேவையற்ற வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். பட் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேணும். இதில் கோட்ஸை பாருங்கள், கோட்ஸண்டா என்னன்றதை தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ இது வந்து பாட்டு வாசிக்கிறது. இதில் முன்னுக்கு வரக்கூடிய மியூசிக்கை யோசிச்சு பாருங்கள். அந்த இடம் தான் வருது ஏ மைனர், அடுத்தது ஜி மேஜர், எஃப் மேஜர். பார்த்தீங்க விளையாட்டு. அப்போ இந்த கோட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாட்டில் உங்களால் கோட்ஸை கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது இந்த பாட்டில் உங்களுக்கு இந்த இன்டர்லூட்டை வாய்ச்சி காட்டுறீங்க, பாட்டை வாய்ச்சி காட்டுறீங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து நான் பாடமாக்கி மனப்பாடம் செய்து வாசிப்பதில்லை. புரியுதா? எந்த ஆசையுமாக தான் நீங்கள் வாசிக்கிற பேருமே நோட்ஸை வச்சு வாசிக்காமல் நோட்ஸை கண்டுபிடிச்சி வாசிக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. அந்த அடிப்படையில் இந்த பாடலை நான் வாய்ச்சி காட்டினேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இதில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சரியா? ஆசைப்பட்ட எல்லாத்துக்கும் காசு இருந்தால் வாங்குறாமன்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் உங்களுக்கு நல்ல ஒரு படிப்பினையை, நல்ல ஒரு அறிவை, இந்த கீபோர்ட் வாசிக்கிற தொழில்நுட்பத்தை இல்லாட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.